சமீபத்தில் அம்பானி தன்னுடைய பேர குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த பிள்ளைகளை வரவேற்கிறதுக்கு அம்பானியும் அவருடைய மனைவியும் போனாங்க. முகேஷ் அம்பானியோட மனையும் போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாதுன்னுட்டு பேர பிள்ளைங்களை பார்க்கும்போது கொடுத்த காசு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பேப்பரில் படிச்சிருப்பீங்க. 300 கிலோ தங்கம். தங்கமே தங்கம் 300 கிலோ எவ்வளோ வேல்யூ தெரியுமா? 1500 கோடி. எத்தனை பேர் முகேஷ் அம்பானி வீட்டில் பேர பிள்ளைய பிறக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறீர்கள்? யாரோ பின்னால் சொல்கிற கேட்கு, எனக்கும் ஆண்டவர் நிக்கோத மாதிரி மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிறக்கிறதுனா முகேஷ் அம்பானி பிஞ்சாதி வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்கிறீங்கல்ல. நமக்கு காசே தான் கடவுள் அப்பா. ஏ படையப்பா, காசே தான் கடவுள் அப்பா. ஆமாம், மாமனார் எதையோ கொடுத்தாருன்னா கூட கொஞ்சம் பார்த்தே வேண்டிக்க. அவர் ஒன்றையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டார். பின்னால் ஒரு டேக் வச்சுருக்காருன்னு அர்த்தம். நான் அதனால தான் எங்கள் மாமனார் வீட்டில் 2 நாளைக்கு மேலே தங்குனதே இல்லை. என் சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. என்ன முதல் நாள் மர்மம் வந்துட்டார், இளநீ வெட்டுவாங்க, வாழைப்பழம் கொண்டு வைப்பாங்க, சீப்பாக கொண்டு வைப்பாங்க. முதல் நாள் கோழி வெட்டுவாங்க. எங்கள் மாமனார் என்னை ரொம்ப கவனிப்பாங்க, நல்ல மனுஷன். அதனால தான் என்ன வருமானம்னு கேட்காமல பொண்ணு கொடுத்தாரு. 2ஆம் நாள் நான் போகிறது, மருமனை போகும்போது கொஞ்சம் கிழங்கு காய போட்டு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் சீடை சுட்டு வச்சுருக்காங்க அவங்க மாமியார், அதை எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் அதிரசம் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு. பீகாரில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு 2ஆம் நாள் சொல்லுவாங்க, ஏன்னா நாளைக்கு போகிறேங்கிறதுனால. 3ஆம் நாள் இருந்துட்டேன்னு வைங்க, மருமகன் அந்த கோழி உள்ளே வருது பாருங்க, கொஞ்சம் பிறத்துங்க. 4ஆம் நாள் அந்த ஆட்டை கொஞ்சம் கட்டிடுறீங்களா? 5ஆவது நாள் என்னையே கட்டி வச்சுருவாங்க, நான் இருக்கலை. மாமன் வீட்டில் போய் கொடாரம் போட்டீங்கன்னா உனக்கு இந்த கதை தான்.